கீதம் வசந்தராகம் என்றும் உற்சாகமே அன்பு ஒன்றாகிடவே புது வாழ்வின் வழியாகவே ரேடியோ வெரிட்டாஸ் என்றும் உங்களுடன். ரேடியோ வெரிட்டாஸ் என்றும் உங்களுடன். என்றும் உங்களுடன். நமது தாயாம் திரு அவையிலே பொதுவாக புனிதர்களின் இறந்த நாளை நாம் நினைவு கூறுவோம். ஆனால் ஒரு மனிதன் மனம் மாற்றம் அடைந்த நாளை நினைவு கூறி சிறப்பாக அன்றைய நாளை விழாவாக கொண்டாடுகிறது தாயாம் திரு அவை. ஜனவரி 25 புனித பவுலின் மனமாற்றத்தை நாம் நினைவு கூறுகின்றோம். புனித பவுலை நினைவு கூறுகின்ற பொழுது என்னுடைய சிந்தனைக்கு வருகின்ற இறைவார்த்தை லூக்கா 1:38 அன்னை மரியாளினுடைய பதில். நான் ஆண்டவரினுடைய அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். அப்படித்தான் புனித பவுலினுடைய வாழ்க்கையிலும் நிகழ்ந்தது. புனித பவுல் அடிகளாரினுடைய சிறப்பு பெயர்களாக வேற்றினத்தாரின் திருத்தூதர், 5ஆம் நற்செய்தியாளர், 1ஆம் இறையாளர், 13ஆம் திருத்தூதர் என்று இவருக்கு பல பெயர்கள் இருக்கின்றது. அதிலும் சிறப்பாக இவரினுடைய இயற்பெயர் சவுல். ஆண்டவருடைய ஆட்கொள்ளுதலுக்கு உட்பட்ட பிறகு அவருடைய பெயர் சவுலில் இருந்து பவுலாக மாறுகிறது. இவர் கிபி 10ஆம் நூற்றாண்டில் பிறக்கின்றார். தனது குடும்பம் வசதி வாய்ந்ததாகவும் செல்வமும் செழிப்பும் மிகுந்த குடும்பத்திலே அவர் வாழ்ந்து வருகின்றார். கிரேக்க பண்பாடு, கிரேக்க மெய்யியலில் மிகவும் தலை சிறந்தவராக இருக்கின்றார். 6ஆம் வயதிலிருந்து கல்வி கற்க துவங்குகின்றார். யூத சட்டம், நெறிமுறைகள், கிரேக்க மொழி என்று அனைத்திலும் புலமை பெற்றவராக புனித பவுல் அடிகளார் தனது இளம் வயதிலே இருக்கின்றார். தன் வாழ்நாள் முழுவதுமே யூத கோட்பாடு மட்டும்தான் சிறந்தது என்று நினைத்தவர். இயேசு கிறிஸ்துவையும் அவரை பின்பற்றி அவருடைய சீடர்களையும் அடியவர்களையும் ஏற்றுக்கொள்ள மறுத்தவர் இந்த புனிதர். யூதர்கள் ஒரே கடவுளை நம்பினார்கள். ஆனால் இயேசுவை பின்பற்றியவர்களோ இயேசுவை கடவுளாக எண்ணினார்கள். அதை இவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சிலுவையில் கொலை உண்டவர் எப்படி ஒரு கடவுளாக மாற முடியும்? யூத சட்டத்தின்படி தொங்கவிடப்பட்டவன் கடவுளால் சபிக்கப்பட்டவன் என்று நம்பினார். அதனால்தான் யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றினார்களோ, யாரெல்லாம் இயேசுவை பின்தொடர்ந்தார்களோ அவர்களை கொன்றழித்து வந்தார். இப்படிப்பட்ட மனிதர் தன்னுடைய வாழ்விலே எப்படி மாற்றம் அடைகிறார் என்பதை நாம் காண இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடலை கேட்டுவிட்டு நாம் வருவோம். மனம் திரும்பு மனிதா, நீ நற்செய்தியில் நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பு மனிதா, மனம் திரும்பு மனிதா, நீ நற்செய்தியில் நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பு மனிதா.
பாவிகளையே தேடி வந்தேன். நீதிமான்களை அழைக்க அன்று பாவிகளையே தேடி வந்தேன். இரக்கம் நாடும் இறைவன் நானே, பலிகளில் விருப்பம் எனக்கில்லையே. இரக்கம் நாடும் இறைவன் நானே, பலிகளில் விருப்பம் எனக்கில்லை. எனவே மனம் திரும்பு மனிதா, நீ நற்செய்தியில் நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பு மனிதா. பிரிந்து சென்ற மகன் தானும் திரும்பி வந்தால் ஆனந்தமே. பிரிந்து சென்ற மகன் தானும் திரும்பி வந்தால் ஆனந்தமே. மனம் திரும்பும் பாவியினாலே மகிழ்வு கொள்ளும் வானகமே. மனம் திரும்பும் பாவியினாலே மகிழ்வு கொள்ளும் வானகம். எனவே மனம் திரும்பு மனிதா, நீ நற்செய்தியில் நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பு மனிதா. இப்போது நாம் புனித பவுலடிகளார் எப்படி மனமாற்றம் அடைந்தார் என பார்க்க இருக்கின்றோம். நான் சிறு வயதிலே இருந்த பொழுது என்னுடைய ஆசிரியர்கள் சொல்லிய வார்த்தை இப்பொழுது என்னுடைய மனதுக்கு நினைவுக்கு வருகிறது. புனிதர்களுக்கு கடந்த காலம் என்று உண்டு, பாவிகளுக்கு எதிர்காலம் என்று உண்டு. அப்படி இன்றைய திரு அவை பல இடங்களிலே பறந்து விரிந்து இருக்கிறது என்றால் அடித்தளமிட்டவர் இந்த பவுலடிகளார். கடந்த காலத்திலே ஆண்டவருக்கு எதிராக வாழ்ந்தவர், ஆனால் மனம் மாறிய பிறகு ஆண்டவருக்காக மட்டுமே வாழ்ந்தவர் இந்த புனிதர். மனமாற்றம் என்பது இரண்டு வகையாக நாம் பார்க்கின்றோம். மெதுவாக நடக்கும் மனமாற்றம், திடீரென்று நடக்கும் மனமாற்றம். மெதுவாக நடக்கும் மனமாற்றம் என்ன என்று பார்த்தோம் என்றால், நம்முடைய வாழ்விலே பல இடங்களிலே வார்த்தைகளை கேட்போம், பல செயல்களை நாம் பார்ப்போம். ஆனால் அந்த மாற்றமானது உடனே நடக்காது. பல நாடுகள், பல ஆண்டுகள், பல காலங்கள் உருண்டோடிய பிறகு மெதுவாக மாறுகின்ற மாற்றம். ஆனால் இரண்டாவதாக திடீரென்று நடக்கும் மனமாற்றம் என்பது எப்பொழுது, எந்த நேரத்தில், எந்த நொடியிலே நடக்கும் என்று தெரியாது. படார் என்று, சடார் என்று உடனே நடக்கின்ற மனமாற்றம். அப்படி நடந்த மனமாற்றம் தான் புனித பவுல் அடிகளாருக்கு. ஆண்டவருடைய ஆட்கொள்ளுதல் நடைபெறுகிறது. யாருக்கெல்லாம் இந்த ஆட்கொள்ளுதல் நடைபெறுகிறதோ அவர்கள் புனிதர்களாக மாறுகிறார்கள். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு புனித பவுல் அடிகளார். ஆண்டவர் இயேசுவே அவருக்கு காட்சி கொடுத்து அழகான வார்த்தையை அவர் கேட்கிறார். சவுலே, நீ என்னை துன்புறுத்துவது ஏன்? அந்த வார்த்தையை கேட்ட பிறகு பவுல் அடிகளார் ஆட்கொள்ளப்படுகிறார். அன்றிலிருந்துதான் சவுல் பவுலாக மாறுகிறார். பல மக்களை மனம் மாற்றுகிறார். இந்த புனிதரிடமிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்றால், நாம் எப்படிப்பட்ட தீயவனாக இருந்தாலும் ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்டால், ஆண்டவரால் கவரப்பட்டால், ஆண்டவருடைய குரலை கேட்டால் ஆண்டவருக்காக வாழ முடியும். அப்படித்தான் நாம் பார்க்கின்றோம் பவுல் அடிகளாருடைய வார்த்தைகளை. இறைவனை சொந்தமாக்கிக் கொள்ள அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன். அவர் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தினாரோ அந்த வார்த்தைகள் எல்லாம் வாழ்வாக மாறின. ஏனென்றால் அந்த அளவு அவர் ஆண்டவரை அன்பு செய்தார்.
அந்த அளவு அவர் ஆண்டவர் மேல் பற்று கொண்டிருந்தார். அதனால்தான் இன்றளவும் இந்த புனிதரை பற்றி இவ்வளவு பெருமையாக பேசுகிறோம். என் அன்பார்ந்தவர்களே, நாமும் நம்முடைய வாழ்விலே இந்த மனமாற்றம் கொள்ள வேண்டும். மனமாற்றம் என்பது சாதாரண மனமாற்றமாக இருக்கக்கூடாது. ஆண்டவரினுடைய ஆட்கொள்ளுதல் நடைபெற்ற பிறகு நடைபெறுகின்ற மனமாற்றம் நம்மையும் மாற்றும், நம் வாழ்வையும் மாற்றும். இந்த புனிதர் நமக்கு அழகாக கற்றுத் தருகிறார். இன்றைய காலத்திலே நாம் பார்த்தோம் என்றால் பலர் ஆண்டவர் மேல் பயம் கொள்கிறார்கள். அதனால்தான் தினமும் திருப்பலிக்கும் ஞாயிறு திருப்பலிக்கும் வருகிறார்கள். ஐயோ, நான் பூசைக்கு போலனா ஆண்டவர் என்ன கண்டிச்சிருவாரோ, நான் பூசைக்கு போலனா ஆண்டவர் என்ன கொன்னுடுவாரோ, நான் பூசைக்கு போலனா எனக்கு மோட்சம் கிடைக்காதோ என்ற பலவிதமான பயத்தினால் மனிதர்கள் ஆலயத்திற்கு வருகிறார்கள். ஆனால் உண்மையாக ஆண்டவரை அன்பு செய்வதால் நான் ஆலயத்திற்கு வருகிறேன் என்று சொன்னால் அந்த அழைத்தல் தான், அப்படிப்பட்ட வார்த்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரிடம் பயம் கொள்ளக்கூடாது, ஆனால் ஆண்டவரிடம் அன்பு கொள்ள வேண்டும். அதைத்தான் புனித பவுல் அடிகளார் நமக்கு சொல்லித் தருகிறார். ஆண்டவரிடம் அன்பு கொள்கின்ற பொழுது, ஆண்டவரை விசுவசிக்கின்ற பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். தனது வாழ்வு முழுவதுமே மனமாற்றம் அடைந்த பிறகு பல நூல்களை எழுதுகிறார். இறைவனுக்காக தன்னுடைய வாழ்வை சான்று பகர்கிறார். பல இடங்களிலே பல மக்கள் ஆண்டவர் பக்கம் ஈர்க்கப்பட இந்த மனிதர் உழைத்திருக்கின்றார். புனித பவுலின் மனமாற்றம் நம்முடைய வாழ்விலும் ஏதோ சாதாரணமாக நம்முடைய உடைகளிலும் நடைகளிலும் நாம் பேசும் பேச்சுகளிலும் மனமாற்றம் அடையக்கூடாது. நமது உள்ளத்தளவில் மனமாற்றம் அடைகின்ற பொழுது இந்த புனிதரை போல, புனித பவுல் அடிகளாரை போல நாமும் ஆண்டவரால் ஆட்கொள்ளப்படுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிப்பார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மனதினில் பேச, காதில் இசைக்க, வாழ்க்கை முழுதும் மகிழ்வில் திளைக்க, காலம் தோறும் நம் வாழ்நாளில் வருமே இன்பமான பல நினைவுகள் தருமே. ரேடியோ வெரிதாஸ், உங்கள் ரேடியோ வெரிதாஸ், ரேடியோ வெரிதாஸ், உங்கள் ரேடியோ